இப்பொழுதும் தேவாவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு சாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு சாத்திரரே,
வேண்டுகிறவராய் இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனா இருக்கும்படியாக, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையினாலே நம்மை நிரப்பும்படியாக, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாளராய் இருந்து நம்மை கடைபிடித்து நடத்தும்படியாக அவரை நாம் இந்த நாளிலே கனப்படுத்தி, அவரை கனப்படுத்தி உற்சாகமாக கனப்படுத்தி, அவருக்குரிய கனத்தை, அவருக்குரிய மகிமையை, அவருக்குரியதை அவருக்கே செலுத்துவோம். Thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சேராபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் அவரை பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் அந்த பரிசுத்தரை துதிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அவர் அசைவாடுகிற ஆவியானவராய் அவர் இந்த இடத்திலே அவர் அசைவாடு கொண்டாட்டம், கிறிஸ்துமஸ் சந்தோஷத்தை மகிழ்ச்சியோடு எல்லாரும் ஆராதிச்சுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்கும் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்து கூடி வருவதற்காக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானம் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம் மத்தியத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஏசாயா 7ஆம் அதிகாரம் அவருடைய 14-15 வாசனம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆகையால் கர்த்தர் மத்தேயு 1ஆம் அதிகாரம் மத்தேயு சுவார்த்தை 1ஆம் அதிகாரம் கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு உள்ளது. முன்னாடியே சொல்லப்பட்ட காரியம் அது நமக்கு இங்கே நிறைவேறி இருக்கிறார். இன்னைக்கு அது கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அதுக்கு அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் இடுவார். ஹல்லேலூயா. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் அவருக்கு இடுவார். ஹல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசி நம்ம முன்னாடி பார்த்த புத்தகத்திலும் அங்க பார்க்கும் போதும் எசேயாவிலும் பார்க்கும் போது கர்த்தர் அவருடைய பேரு இம்மானுவேல் என்று பேர் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யோசிக்கும், ஆண்டவரே என்னோடு கூட யாருமே இல்லையா? ஹல்லேலூயா. என்னை பார்க்கிறதுக்கு யாருமே இல்லையா? என்னோட வார்த்தைகள் கேட்கிறதுக்கு யாருமே இல்லையா என்று கேட்கும் போது ஆண்டவர் வார்த்தை நம்ம கிட்ட பேசுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வார்த்தைகளை கேட்கிறதுக்காக, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதுக்காக நாம் அவனோடு என்ன விண்ணப்பங்கள் செய்யும் போது அந்த விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை வைக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் அவர் உயிரோடு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மரியாவுக்குள்ள வருகிறார். அதிலிருந்து அவர் என்னாவது கர்ப்பவதி ஆகுகிறார். ஹல்லேலூயா. யோசேப்பு மரியாவும் தனித்தனியா தான் இருந்திருக்கிறார். அவர் ஒன்று சேர்ந்து வந்தது கிடையாது அந்த சமயம். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு
இருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குதா? என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹalleluya. நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு இங்க பார்க்கும்போது நம்ம உலகத்தில் ஆண்டவர் அவர் சரீரமாக நம்ம மனிதனாக இந்த உலகத்தில் வந்துட்டு 2000 வருஷங்கள் தான் ஆயிருக்கு. 2000 வருஷங்கள் முன்னாடி தான் வந்திருக்கு. ஹalleluya. எல்லாரும் சொல்லுவோம், என்னை உங்களையும் அந்த பள்ளத்தாக்கில் இருந்து கைவிட்டு உயர்த்ததுக்காக நம்ம தேவன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். ஹalleluya. நம்ம தேவன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஹalleluya. அவரே சுயமாய் அவருடைய சரீரத்தில் இருந்து ரத்தம் நமக்காய் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இனி நமக்கு ஒரு வெளியும் தேவையில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கால்வரி சிலுவையில் நமக்காய் அணிகளால் அறையப்பட்டு நமக்கு ரத்தம் சிந்தி நம்மை மீட்கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறது? ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு தேவன் நம்ம இன்னைக்கு உலகம் முழுசும் இன்னைக்கு கர்த்தருடைய பிறப்பு கர்த்தருடைய அந்த கர்த்தர் பிறந்ததுன்னு நினைத்து ஆராதிச்சுட்டு இருக்கிறார். அவரை துதிச்சு நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கிறதுக்காக தேவன் நம்மை அனுப்பி இருக்கிறார். ஹalleluya. 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 ஒரு சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. ஹalleluya. அதனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அப்போ முன்னாடியே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட காரியம், ஹalleluya, இங்க மரியாளுடைய உதரத்தில் மரியாளுடைய உள்ளில் தேவன் கர்த்தருடைய ஆவியால் பிறக்கப்படுகிறார். ஹalleluya. ஹalleluya. நிறைய பேர் சொல்லும், ஓ யோசேப்பு மரியாவுமாக இந்த உலகத்தில் வந்திருக்கலாம். இந்த உலகத்தில் பிறக்கும் போது ஒரு தாய் தகப்பன் தேவைப்படுகிறார். அவர் பரிசுத்தவானாய் இருக்கிறார். ஹalleluya. இயேசு பரிசுத்தவானாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் பிறக்கும் போது ஒரு தாயார் தேவைப்படுகிறார். அதுக்காக ஹalleluya மரியாவை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஹalleluya. 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 நம்ம தேவன் பரிசுத்தனாய் இருக்கிறார். நம்ம தேவன் பரிசுத்தனாய் பாவம் இல்லாதவனாய் அவர் நம் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இல்லாத இருக்குதோ அவங்களை தேடி ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ஹalleluya. அவரால் நமக்கு ரட்சிப்பு உண்டு. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு ஜனம் எல்லாம் உலகம் அக்செப்ட் பண்ணணும். அவர் என்ன பண்ணணும்? சொந்த ரட்சகராய் நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஹalleluya. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். ஹalleluya. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹalleluya. வசவுமாய் கர்த்தர் பிறக்கும் என்று தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது நடந்தது என்கிறீ. தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வருகையும் அதி சீக்கிரமாய் இருக்கிறார். ஹalleluya. 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 உலகம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்குது இந்த வேளைகளில். ஹalleluya. நாம் கர்த்தரை தேடி அவர் நம்மை தேடி வந்தாங்க. கர்த்தரே ஹalleluya. ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த தேடி வந்த அந்த இயேசுவை நாம் ஒரு நிமிஷம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் அவரை ஆராதிக்கும் போது அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறக்கிறார். ஆமென். ஹalleluya. அவர் நம்முடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும். ஹalleluya. வசமாய் இம்மானுவேலாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. வாழ்ந்த நாட்களில் ரொம்ப கஷ்டம் வருகிறார். ஹalleluya. கிருபையின் காலம். ஹalleluya. இது கிருபையின் காலம். ஹalleluya. இது கொடுக்கப்பட்ட நாளுகள். இந்த கொடுக்கப்பட்ட நாளுகளில் கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கஷ்ட நாளுகளில் நமக்கு பிரச்சனை இல்லாத இருக்கும். ஹalleluya. ஹalleluya. அவர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹalleluya. அவர் சீக்கிரமாய் வரப்போகும் போது ஹalleluya நாம் எல்லாரும் ரெடியாய் இருக்கணும். ஆமென். நாம் எல்லாரும் தயாராய் இருக்கணும். ஹalleluya.
സഭ ഒന്നായി ജപിക്കുമ്പോൾ ഒരു മനം തിരുമ്പൽ ഉരുവാക്കും. ഹല്ലേലൂയ. സഭ ജപിക്കുമ്പോൾ അനേകർ കർത്തർക്കുള്ള വരും. ഹല്ലേലൂയ. സഭ ജപിക്കുമ്പോൾ അനേകർ കർത്തരെ നമ്പിക്ക വയ്ക്കും. ഹല്ലേലൂയ. 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 നാം ഒന്നായി ജപിക്ക വേണ്ട നാളുകൾ വന്നിരിക്കുകയാണ്. നാം ഒന്നായി ജപിക്ക വേണ്ട നാളുകൾ വന്നിരിക്കുകയാണ്. ഹല്ലേലൂയ. അതിനാൽ കർത്തർ அவர் இம்மானுவேலாய் இன்னைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தள்ளி விட மாட்டார். ஹல்லேலூயா. தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மாமரம் நட்ட உடனே போயிட்டு மாங்க கேட்காது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? அவர்கிட்ட பேசுகிறார். அவருக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். அவருக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்காய் செய்யும். ஏன்னா அவர் இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயா சொல்றோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருக்கிறார். ஜெபிக்கிறோம். உலகத்தில் வந்ததனாய் ஸ்தோத்திரம். நீ பெரியவராய் நம்மோடு கூட இருக்கிறதனாய் ஸ்தோத்திரம். நாங்கள் காத்திருக்கிறேன் அப்பா. நீ செய்வன்னு சொல்லியா, நீ கொடுக்குமென்று சொல்லியா, எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு நீ கொடுக்கோ. நம்மை பெருக வைக்கிற தேவன், நம்மை வளர வைக்கிற தேவன், நம்மை கைவிடாத தேவன். நீ நம்மோடு கூட இருக்கிறதனாய் ஸ்தோத்திரம். நீ இம்மானுவேலாய் இஸ்ரவேல் கூட்டமாய் இங்கு இருக்கிற ஜனத்தோடு கூட நீ இருக்கிறதனாய் ஸ்தோத்திரம். கைவிடாதவர், வாக்கு மாறாதவர், நீ இப்போது நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்மை தேடி வந்த தேவனே, நம்மை தேடி வந்த தேவனே, நீ நம்மை தேடி வந்து அந்த காலத்தில் இருந்து அதே நமக்கு வெளிச்சத்தை கொடுத்த தேவன், நம்மை கைவிடிச்சு உயர்த்திய தேவன். ஹல்லேலூயா. நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதாய் ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற எல்லா மக்களுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த சந்தோஷ நாட்களில் இந்த மகிழ்ச்சியோடு அவங்க ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவரே, உன்னுடைய பிரசன்னத்தால் நிரப்பட்டு, உன்னுடைய ஆவியால் நிரப்பட்டு, உன்னுடைய வல்லமையால் நிரப்பட்டு, power in the name of Jesus. இப்பொழுது அபிஷேகத்தின் வல்லமை இங்க நிற்கிறவர்களே, உன்னுடைய அபிஷேகத்தின் வல்லமையாய், உன்னுடைய அக்கினியின் வல்லமையாய் நீ நிறைக்கிறாய் சொல்ற உன்னுடைய வல்லமை, உன்னுடைய அபிஷேகம் பிள்ளைகள் மேல் நீ ஊற்றட்டே. இந்த இடம் முழுவதும் அக்கினியாய், இந்த இடம் முழுவதும் அக்கினியாய் நிரம்பப்படுகிறார். ஒரு சுடமே தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறார். எல்லாவரையும் கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவன் கைவிடாதவராய் உங்களுடைய பக்கத்தில் நிற்கிறார். அவர் உங்களை தொடுகிறார். அவர் உங்களை தொடுகிறார். வியாதிகளை மாற்றுகிற தேவனார், வியாதிகளை குணமாக்குகிற தேவனார், நம்மை கைவிடிச்சு உயர்த்துகிற தேவனார், நம்மை வளர வைக்கிற தேவனார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வேளையில் கூட அப்பா, நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகள் கர்த்தரே இந்த இடத்தில் ஆசீர்வாதத்தோடு கூட ஆயிருக்கட்டும். கர்த்தரே, நாங்கள் பெருக வைக்கிற தேவராய், நம்மை வளர வைக்கிற தேவராய், நம்மோடு கூட இருக்கிற தேவராய், நீ நம்மோடு கூட இருக்கிறதாய் ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற எல்லாவரையும் நீ ஆசீர்வதிக்கட்டும். இந்த பட்டணத்தை நீ ஆசீர்வதிக்கட்டும். இந்த தேசத்தை நீ ஆசீர்வதிக்கட்டும். ஒரு நாசம் மோசங்களிலோட்டு அல்லப்பா, நாசத்திலே அல்லப்பா. கர்த்தரே, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தரே, இந்த தேசம் பெருகி வரப்படட்டும். ஒரு வளர்ச்சி நீ கொடுக்கட்டும். தேசத்தில் எல்லாவரையும் நீ ஆசீர்வதிக்கட்டும். கிருபையால் நிறைக்கட்டும். குடும்பங்களில் சமாதானம் உருவாகி வரட்டும். கர்த்தரே, குடும்பங்கள் ஆசீர்வாதம் உண்டாய் வரட்டும். இயேசுவே, நின் கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.